தருவானாகுக. கண்ணியத்திற்கும் மிகுந்த மரியாதைக்கும் உரித்தான் அல்லாஹுவின் நல்லடியார்களே, இன்றைய தலைப்பு அழகாக்கப்பட்ட அமல்கள். நாம் செய்கிற அமல்கள் எந்த அமல்களுக்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நிறைவான கூலியை வழங்குகிறான் என்று இந்த அழகாக்கப்பட்ட அமாலே ஹசனா என்ற ஒரு நூல் அதை சுருக்கி உங்களிடத்திலே சாராக பிழிந்து கொடுக்க ஆசைப்படுகிறேன். அழகாக்கப்பட்ட அமல்கள் என்பது ஒரு 15 வகையில் இருக்கிறது. அந்த 15ஐயும் உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். சில அமல்கள் இருக்கிறது, அது அமாலே முஷாரகா, சேர்ந்து செய்கிற அமல்கள். அப்படி சேர்ந்து செய்கிற போது எல்லோருக்கும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நிறைவான கூலியை தர தயாராக இருக்கிறார். இப்படி சில அமல்கள் இருக்கிறது. உதாரணத்திற்கு ஒரு 4-5 அமல்களை சொல்லலாம். அன்பிற்குரியவர்களே, யானத்துல் முத்தஸவ்விஜ், திருமணம் முடியாத குமர்களுக்கு திருமணம் முடித்து கொடுத்தல். 5 பேர் சேர்ந்து 10 பேர் சேர்ந்து திருமணம் முடித்து கொடுக்கிற போது அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த அமலுக்காக அவன் கொடுக்கிற கூலி அலாதியார். மின் ஹைஸு லா யஹ்தஸிப், யாரும் அறிய முடியாத அளவிற்கு கூலி தருவான். குறைவாக கொடுத்தவர்கள், நிறைவாக கொடுத்தவர்கள், அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் உள்ளத்தை பார்த்து கூலி கொடுப்பான். அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு தஆலாவினுடைய வரலாறுகள் இதற்கெல்லாம் சான்று. அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு தஆலா எப்பொழுது பயணம் போனாலும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவின் எல்லை வரை சென்று வழி அனுப்புவார்கள். காரணம், அவர் போகிற தொடுகிற வியாபாரம் அனைத்திலும் சாதனை படைக்கிற மனிதர், தீனுக்காக அர்ப்பணிக்கிற மனிதர். அதனால பெருமானார் மதீனாவின் எல்லை வரை செல்லுவார்கள். ஒரு நாள் அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு தஆலா பயணத்துக்கு புறப்படுகிறார்கள். நாயகமே, நான் சிரியாவுக்கு செல்கிறேன், போய் வருகிறேன் நாயகமே. பெருமானார் முகத்தில் சந்தோஷம் இல்லை. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒன்றுமே பேசவில்லை. அவர் புறப்பட்டு விட்டார். இதை பார்த்து கொண்டே இருந்த ஹுதைஃபத்துல் யமான் ரலியல்லாஹு தஆலா, நாயகமே, சிரித்து சிரித்து துஆ செய்து மதீனாவின் எல்லை வரை சென்று வழி அனுப்புகிற நாயகமே, இவர் புறப்படுகிற போது உங்கள் முகத்திலே சிரிப்பும் இல்லை, மதீனாவின் எல்லை வரை செல்லவும் இல்லை, என்ன காரணம்? பெருமானார் சொன்னார்கள், இந்த பயணத்திலே என் தோழர் அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு தஆலா இறந்து போவார்கள். என் தோழர் சிரியாவிலே இறந்து போவார், நான் எப்படி சிரித்து சிரித்து அனுப்புவது? அதனால் தான் இங்கேயே இருந்து கொண்டேன். போனார்கள், வியாபாரம் செய்தார்கள். அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் 3 மாதங்களுக்கு பிறகு 4 மாதங்களுக்கு பிறகு திரும்பி வருகிறார். இதை பார்த்த ஹுதைஃபத்துல் யமான் ரசூலுல்லாஹ்விடத்திலே வந்து சொன்னார்கள், மா கதபல் ஃபுஆத் வ மா ரஆ, உள்ளத்தில் பொய்யை கூட நினைக்காத நாயகமே, இவர் திரும்பி வரமாட்டார் என்று சொன்னீர்கள், வந்துட்டு இருக்கிறாரே அப்துர் ரஹ்மான். பெருமானாருக்கு அதிசயம், அழைத்து வாருங்கள் அப்துர் ரஹ்மானை. அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு தஆலா வருகிறார்கள். பெருமானார் கேட்டார்கள், நடந்த கதை சொல்லுங்கள். கார்குசாரிங்கிறோம்ல, நடந்த கதை சொல்லுங்கள். நாயகமே, எப்பொழுதும் போல் நான் ஒரு வீட்டிலே தங்குவேன், அந்த வீட்டுக்கு தேவையான பொருளை கொடுப்பேன், அவர்கள் எனக்கு உணவு கொடுப்பார்கள். ஒரு நாள் வீட்டிலே அழுகிற குரல் கேட்டது நாயகமே. அந்த அம்மாவிடத்தில் ஏன் அழுகிறீர்கள் என்று கேட்டேன். அந்த அம்மா சொன்னார்கள், கணவன் இல்லாத வீடு, ஆம்பளை இல்லாத வீடு, எனக்கு 3 பெண் பிள்ளைகள், எல்லோருமே முதிர் கன்னிகளாக இருக்கிறார்கள். இந்த ஊரிலே நாங்கள் ஏழை என்ற காரணத்தினால் ஒருவர் கூட திருமணம் முடிக்க முன்வரவில்லை. அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு தன் வியாபார கூட்டத்திலே போய் சொல்லுகிறார்கள், யாராவது இந்த வீட்டினுடைய பெண்கள் 3 பேர்களை, மதீனாவிலிருந்து வந்த வியாபாரிகளே, இந்த 3 பெண்களை திருமணம் முடிக்க உங்களுக்கு யாருக்காவது நாட்டம் இருந்தால் நான் மகர் தொகை தருகிறேன். எவ்வளவு தெரியுமா? ஒரு ஆளுக்கு 10,000 திர்ஹம். ஒரு திர்ஹம்ங்கிறது இன்னைக்கு உள்ள காசுல 200 ரூபாய். 10,000 திர்ஹம்னா மகராக நான் 2 லட்சம் தருகிறேன். அந்த பெண்ணை மணமுடிக்க ஆசை இருக்கிறதா? 3 இளைஞர்கள் முன் வந்தார்கள். நாயகமே, நான் திருமணம் முடித்து கொடுத்தேன். 3 பொம்பளை பிள்ளைக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்தேன், அவ்வளவுதான். அந்த பிள்ளைகள் வாக்கப்பட்டு நம்ம ஊருக்கு தான் வந்திருக்கிறாங்க. பெருமானார் அந்த 3 பிள்ளைகளையும் கூப்பிடுங்கன்னாங்க. அந்த 3 பெண் பிள்ளைகளும் வருகிறார்கள்.
பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்துர் ரஹ்மான் உங்களுக்கு திருமணம் முடித்து வைத்தாரா என்று கேட்டார்கள். அந்த பெண் பிள்ளைகள், ஆம் நாயகமே, எனக்கு எங்க 3 பேருக்கு இவர் தான் கல்யாணம் பண்ணி வச்சாரு. சரி, நீங்க என்ன செஞ்சீங்கன்னு கேட்டாங்க. அந்த 3 பெண் பிள்ளைகளும் சொன்னார்கள், நாங்கள் ஒளி செய்து 2 ரக்காத்து தொழுது விட்டு அல்லாஹ்விடத்திலே துஆ செய்தோம். ரப்புல் ஆலமீனே, எங்களுக்கு மணமுடித்து கொடுத்த இந்த அப்துர் ரஹ்மானுக்கு எங்கள் ஒவ்வொருவரின் வயதிலிருந்து 10 வயதை கொடுத்து விடுறோம். ஒவ்வொருவரின் வயதிலிருந்து 10 வயது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அப்துர் ரஹ்மான், உங்களுக்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் 30 வயதை அதிகப்படுத்தி விட்டான். அப்ப அன்புக்குரியவர்களை எண்ணி பார்க்கிறோம் இல்லையா? எவ்வளவோ பொருளாதாரத்தை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் வழங்கி இருக்கிறான். ஒரு 4 பேர் 5 பேர் சேர்ந்து ஒரு குமருக்கு திருமணத்தை முடித்து கொடுத்து விட்டால் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அதற்கு கொடுக்கிற வெகுமதி எண்ணி முடிக்க முடியாது. வயதை நீளமாக்குவான், பொருளாதாரத்தை அதிகமாக்குவான், கேட்பதை எல்லாம் ரப்புல் ஆலமீன் கொடுப்பான். அதே மாதிரி தஃப்ரீஜுல் குரூப், கஷ்டப்படக்கூடியவர்களுக்கு சேர்ந்து போய் உதவி செய்யுதல், எல்லோருக்குமே அந்த நன்மைகள் இருக்கிறது. யாத்திகாஃபை விட்டு இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா சென்றார்களே, பள்ளிவாசல்ல ரம்ஜான் மாசத்துல கடைசி 10 யாத்திகாஃப் இருக்கிறாங்க. தோழருக்கு ஏதோ தேவை என்று யாத்திகாஃபையே விட்டு புறப்பட்டார்கள். நான் யாத்திகாஃபில் இருப்பதை விட என் தோழனின் கஷ்டத்தை நீக்குவது சிறந்தது என்று புறப்பட்டார்களே. அப்ப கஷ்டங்களை நீக்குவதற்காக வேண்டி நாம் செய்கிற முயற்சிகள் அல்லாஹ் கொடுக்கிற நன்மை அலாதியாடு. அன்பிற்குரியவர்களை, இதை போல கஃபாலத்துல் யத்தீம், இந்த யத்தீம்கானாக்களை உருவாக்குதல், யத்தீம்கள் அனாதைகளை பராமரித்தல், 4 பேர் சேர்ந்து 8 பேர் சேர்ந்து அனாதைகளை உருவாக்குதல், அனாதைகளை பராமரித்தல். அல்லாஹு அக்பர். அதற்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கொடுக்கிற கூலி அனவ காஃபிலுல் யத்தீம் கஹாத்தை. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நானும் யத்தீம்களை பராமரிப்பவர்களும் இப்படி இருப்போம், சொர்க்கத்திலே ஒன்றாக இருப்போம். கண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி இருக்கிறார்கள். அப்ப தமிழகத்தில் நிறைய யத்தீம்கானாக்கள் இருக்கிறது. ஆனா அதுல அழகான யத்தீம்கானா, அற்புதமாக நீங்கள் எல்லாம் பார்க்க வேண்டிய யத்தீம்கானா உங்களுக்கு பக்கத்திலேயே இருக்கிறது. கொஞ்சம் போய் பாருங்க அந்த யத்தீம்கானா, மனசெல்லாம் சந்தோஷம். அந்த யத்தீம்கானாவில் ஒரு மாடு கட்டி இருக்கு, நல்ல ஜெர்சி பசு, அதிலே பால் கறந்து தன் பிள்ளைகளை பராமரிப்பதை விட அந்த குட்டி பிள்ளைகள் யத்தீம்களை பராமரித்து வருகிறார்கள். இங்கிருந்து ஒரு 45 கிலோமீட்டர் இருக்கும் வடுகன்காலி பாளையம். இங்கிருந்து எவ்வளவு தூரம் இருக்கும் அன்பிற்குரியவர்களே? ஒரு 50 கிலோமீட்டருக்குள்ள அற்புதமான யத்தீம்கானா. ஹாஜி ஜாஃபர் அலி என்று ஒரு பெரிய மனிதர். ஆனா அவர் அதை திறக்கிறதுக்கு முன்னாடி கொரோனாவில் அவர் வஃபாத்தாக்கி விட்டார். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவர்களுக்கு உயர்ந்த தரஜாவை நசீபாக்குவானார். அன்பிற்குரியவர்களே, ஒவ்வொரு பையனுக்கு ஒரு ஃபேன், ஒரு கட்டளை. அவன் எப்படி தன் பிள்ளை இருந்தால் எப்படி இருக்குமோ அப்படி இருக்கக்கூடிய அமைப்பு, அவ்வளவு அழகாக. இப்படி யத்தீம்களை பராமரிக்கக்கூடியவர்கள், அவர்களுக்கு அல்லாஹ் கொடுக்கிற கூலி அலாதியானது. அதே மாதிரி அல் முஸ்தஷ்ஃபா, மருத்துவமனைகள் எல்லாரும் சேர்ந்து கட்டி மருத்துவமனை, இதற்கெல்லாம் கூலியை நிர்ணயிக்கவே முடியாது. இந்த உம்மத்திற்கு அறவே இல்லை. பள்ளிக்கூடங்கள், அதுவும் இலவசமாக. இன்னைக்கு பள்ளிக்கூடம் சொன்னாலே பெரிய முதலீடு, பெரிய காசு. இலவசமாக கல்வியை கொடுத்தல், இதெல்லாம் அமலே முஷாரகா, கூட்டு அமல்கள். எல்லோருக்குமே அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நிறைவான கூலியை வழங்குகிறான். இது ஒரு வகை. இரண்டாவது அமல்களில் இறந்து போனதற்கு பிறகு நன்மையை சேர்க்கிற அமல்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நிறைய சொல்லி இருக்கிறார்கள். இறந்ததற்கு பிறகு நமக்கு நன்மை தேவை இல்லையா? இருக்கிற போது ஒரு மனிதன் நன்மையை பெறுவதை விட இறந்ததற்கு பிறகு அதிகமான நன்மை தேவைப்படுகிறது. நான் அடிக்கடி சொல்ற விஷயங்களில் ஒன்று, இந்த கோழியும் கோழி குஞ்சும் பேசிக்கிச்சான். கோழியும் கோழி குஞ்சும். அப்ப இந்த கோழி குஞ்சு கேட்டுச்சான், அம்மா நம்மளை எல்லாருமே கோழி கோழின்னு நம்ம சொல்றாங்க இல்லையா? வெறும் கோழின்னு மனுஷனுக்கு எவ்வளவு பேர் இருக்கு? அப்துல் காதருங்கிறான், அப்துல் ரஹ்மானுங்கிறான், அப்துல் ரஸாக்குங்கிறான், அபு தஹருங்கிறான், நிறைய பேர். அது இல்லாம பட்டங்கள் வேறு. டாக்டருங்கிறான், இன்ஜினியருங்கிறான், ஐஏஎஸ்ங்கிறான், ஐபிஎஸ்ங்கிறான், அஜர்த்துங்கிறான். மனுஷனுக்கு இவ்வளவு பேருமா?
ஆனா நமக்கு ஒரே பேர் தான் கோழி. கோழி ஒரு பேரும் இல்லை. இப்ப தாய் கோழி சொல்லிச்சான், அதெல்லாம் உண்மைதாம்மா. மனுஷன் மௌத்தா போயிட்டு அவனுக்கு எத்தனை பேருன்னு கேட்டுச்சான். மனுஷன் மௌத்தாயிட்டு அவனுக்கு எத்தனை பேர்? ஒரே பேர், ஜனாசா. ஆனா நம்ம அப்படி இல்லம்மா. மௌத்தா போனதுக்கு பின்னாடி எத்தனை பேர் தெரியுமா? சிக்கன் 65மா, சிக்கன் டிக்காமா, சில்லி சிக்கன்மா, சிக்கன் பஞ்சாபிமா, இல்லையா சிக்கன் ராஜஸ்தானிமா, 1000 பேர்கள் நமக்கு. இருக்கிற போது பேர் எடுப்பதை விட இறந்ததற்கு பிறகு பேர் எடுப்பது தானம்மா மேல், இல்லையா? இருக்கிற போது அன்பிற்குரியவர்களை கொஞ்சம் யோசிக்கிறோம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அழகாக சொன்னார்கள், இறந்ததற்கு பிறகு வருகிற அமல்கள் எது தெரியுமா? வலதுன் சாலிஹுன் யதுஉ லஹு, துஆ செய்கிற குழந்தைகள். ஒவ்வொரு குழந்தையும் இறந்து போன பெற்றோர்களுக்காக துஆ செய்து கொண்டே இருக்க வேண்டும். இறந்து போன அந்த துஆக்களை பெற்றோர்கள் எதிர்பார்க்கிறார்கள். அதுதான் அவர்களை உயர்வாக்குகிறது. வலதுன் சாலிஹுன் யதுஉ லஹு. இரண்டாவது சதகத்துன் ஜாரியா, நிரந்தரமான தர்மம். அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி தஆலா அலைஹி அவர்களுடைய வரலாறுகளை பார்க்கிறோம். இருக்கிற போது தன் பெற்றோர்களை கவனித்த விதம். அல்லாஹு அக்பர். தாயின் தகப்பனையும் நாம ஹனஃபி மதுஹபில இருக்கிறோம் இல்லையா? ஹனஃபி மதுஹபில அந்த ஹனஃபி இமாம் தாய் தகப்பனின் மீது அவ்வளவு பாசம். நீதிபதியாக இருக்க வேண்டும் என்று அரசாங்கம், அந்த மன்னர் நீங்கள் நீதிபதியாக வேண்டும் என்று வற்புறுத்துகிறார். நம்ம ஊரா இருந்தா அல்ஹம்துலில்லாஹ் போட்டுருங்கன்னு சொல்லிடுவோம். ஆனா அந்த நீதிபதி போஸ்ட்லாம் எனக்கு வேணாங்கிறாங்க. அதனால் சிறைச்சாலையில் அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி வைத்து அடித்து அடித்து தலையிலிருந்து ரத்தம் கொட்டுகிறது, தலை வீங்கி போயிருக்கிறது. அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹ் தேம்பி தேம்பி அழுது கொண்டிருக்கிறார்கள். அந்த வாயில் காப்பாளர் கேட்கிறார், அபூ ஹனீஃபா, நுஅமான், அவங்க பேர் நுஅமான், நுஅமான் கடுமையாக வலிக்கிறதா, அதற்காக அழுகிறீரா என்று கேட்கிற போது அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹ் சொன்னாங்க, அதற்காக நான் அழவில்லை, வலிப்பதற்காக நான் அழவில்லை. இன்று மாலை என் தாய் வருகிறேன் என்னை பார்க்க என்று சொல்லி இருக்கிறார். என் நிலையை பார்த்து என் தாயின் கண்ணிலிருந்து கண்ணீர் வந்தால் என் உயிர் போய்விடும். என் தாயின் கண்ணீரிலிருந்து கண்ணீரை நான் பார்க்க கூடாது, அதற்காக நான் அழுகிறேன். அப்ப எவ்வளவு தூரம் பெற்றோர்களின் மீது நேசமும் பாசமும். அவங்க வஃபாத்தானதுக்கு பின்னாடி ஒவ்வொரு நாளும் 20 தீனார் தன்னுடைய பெற்றோர்களுக்காக தர்மம் செய்யக்கூடியவர்களாக, சதகத்தும் ஜாரியா செய்யக்கூடியவர்களாக இமாம் அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி தஆலா அலைஹி இருந்திருக்கிறார்கள். இறந்ததற்கு பிறகு செய்கிற தர்மங்கள். அதே மாதிரி கல்வியாளர்களை உருவாக்குதல். அவர் 4 பேர்த்த உருவாக்குவார், அவர் 4 பேர்த்த உருவாக்குவாரு. இதுக்கு பேர் தான் மல்டி லெவல் மார்க்கெட்டிங். நிறைய கல்வியாளர்களை உருவாக்கி அந்த நன்மையெல்லாம் யார் உருவாக்கினார்களோ அவர்களுக்கு சென்று கொண்டே இருக்கும். வழிப்போக்கர்களுக்காக சத்திரங்கள், சாவடிகள் அமைத்தல், நிழல் தரும் மரங்களை ஏற்படுத்துதல், இதெல்லாம் சதகத்தும் ஜாரியா, இறந்து போனவர்களுக்காக செல்லுகிற தர்மங்கள். அல்லாஹு அக்பர். அன்பிற்குரியவர்களே, வரலாறுகளிலே ஒரு செய்தி உண்டு. இந்த இறை நேசர்கள் எப்பொழுதுமே கொஞ்சம் பங்கரையா இருப்பாங்க. சில இறை நேசர்கள் இருக்கிறாங்கல்ல, ஆள் பார்க்கறதுக்கு ஒண்ணுமே தெரியாது. ஹஜ்ஜில் இருந்து சென்று கொண்டிருக்கிறார்கள். இமாம் பிஷர் ஹஜ்ஜில் இருந்து செல்லுகிறார். போகிற வழியிலே ஒரு வழிப்போக்கர், ஆனா சூஃபி, அவர் உள்ள வந்து சேர்ந்துகிட்டார். நீங்க எங்க ஹஜ்ஜில இருந்து போறீங்களா? நானும் அங்கிருந்தா வர்றேன், போலாம் 2 பேரும் என்று சென்று கொண்டே இருக்கிற போது அந்த வழிப்போக்கர் கேட்டாராம், நீங்க 1 மைல் என்னைய தூக்கிட்டு வாங்க, நான் 1 மைல் உங்களை தூக்கிட்டு வர்றேன்டாராம். போனவருக்கு குழப்பம் ஆயிடுச்சு. பிஷருக்கு தூக்கிட்டு நடக்கிறதா? ஒவ்வொருத்தர் 75 கிலோ தூக்கிட்டு போக முடியுமா? ஏற்கனவே இருக்கிற அந்த லக்கேஜே பெரிய லக்கேஜ். இவர் என்னடா தூக்கிட்டு நடக்கலாமான்னு சொல்றாரு. சரி, வந்தவர் ஒரு மாதிரியான ஆளா இருப்பாரோ என்று எண்ணிக்கொண்டு சென்று கொண்டே இருக்கிற போது வயல்வெளிகள், அந்த வயல்வெளிகளில் எல்லாம் கோதுமை கதிர்கள் நிறைவடைந்து நிற்கிறது. இதெல்லாம் சாப்பிட்ட வயலா சாப்பிடாத வயலான்னு கேட்டாராம் அந்த சூஃபி ஞானி. என்னடா இப்ப அறுவடையே செய்யல, சாப்பிட்ட வயலா சாப்பிடாத வயலான்னு கேட்கிறாரு. ஒண்ணுமே புரியல. சென்று கொண்டே இருக்கிற போது ஒரு ஜனாசா வந்தது. இது செத்த ஜனாசாவா உயிரோடு இருக்கிற ஜனாசாவான்னு கேட்டாராம். ஒரு மையத்து இறந்து போன மையத்தா அல்லது உயிரோடு இருக்கிற மையத்தா?
சென்று கொண்டே இருக்கிற போது பிஸ்ரின் வீடு வந்து விட்டது. பிஸ்ர் ரஹ்மத்துல்லாஹ் கொஞ்சம் தண்ணியை கொடுத்தவருக்கு போயிட்டு வாங்கன்னு அனுப்பிட்டாங்க. மகள்கிட்ட சொன்னாங்க, நல்ல வேளை நான் ஒரு லூஸ்ட மாட்டிக்கிட்டேன், ஒரு மைல் தூக்கிட்டு போலாமா, ஆளுக்கு ஒரு மைல் தூக்கிட்டு போலாமான்னு கேட்கிறார் அவரு. அப்ப உள்ள இருந்த அந்த மகள் சொன்னார்களாம், எவ்வளவு ஞானம் அப்பா, ஒரு மைல் தூக்கிட்டு போலான்னு சொன்னா வரலாறு பேசிக்கொண்டே செல்லலாமா என்ற அர்த்தம் பாப்பா. வரலாறுகளை பேசிக்கொண்டே செல்லுகிற போது நடையே தெரியாது. வேறு என்ன சொன்னார் பாப்பா? இந்த வயலை பார்த்து இது சாப்பிட்ட வயலா சாப்பிடாத வயலான்னு கேட்டாரு. ஆம் பாப்பா, சில பேர்கள் அறுவடை, சில பேர்கள் அந்த நாத்தை நடுகிற போதே, விதை போடுகிற போதே வட்டிக்கு கடன் வாங்கி விளைஞ்ச பிறகு நான் தர்றேன்னு சாப்பிட்டுருவான் பாப்பா, அதெல்லாம் சாப்பிட்ட வயல். சில பேர்கள் இருக்கிறார்கள், அறுவடை வந்ததற்கு பிறகுதான் அவர்கள் எடுத்து விற்பனை செய்து வைத்துக் கொள்ளுவார்கள். இது சாப்பிடாத வயல், இதில் பரக்கத்து இருக்கிறது பாப்பா. அதைத்தான் அவர் சொல்லி இருக்கிறார். செத்த ஜனாசாவா உயிரோடு இருக்கிற ஜனாசாவான்னு கேட்டாரு. நல்ல பிள்ளைகளை அவர் விட்டு சென்றிருந்தால் உயிரோடு இருக்கிற ஜனாசா, நல்ல சாலிகான பிள்ளைகளை விட்டு சென்றிருந்தால், பெற்றோரை நினைக்கிற பிள்ளைகளை விட்டு சென்றிருந்தால் உயிரோடு உள்ள ஜனாசா. அப்படி இல்லை என்றால் அவர் செத்த மையத். இதைத்தான் சொல்லி இருக்கிறார் வாப்பா. அன்பிற்குரியவர்களை, இறந்ததற்கு பிறகு நிறைய நன்மைகளை ஈட்டித் தருகிற காரியங்கள் ஏராளமாக அர்த்தம் சொல்லுகிறது. மூணாவது ஒரு வகை அமல்கள் இருக்கிறது. அன்பிற்குரியவர்களை, அமலே செய்யல, கவலைப்பட்டதால் நன்மைகள் உண்டு. அமலே செஞ்சிருக்க மாட்டார், கவலைப்பட்டிருப்பார், அல்லாஹ் நன்மை கொடுத்துருவான். மாவியார் ரலியல்லாஹு தஆலா ஒரு நாள் மாவியார் ரலியல்லாஹுவை இப்லீஸ் தஹஜ்ஜத்துக்கு எழுப்பி விடுகிறான். எழுப்புறது யாரு? இப்லீஸ். தொழுக விடாம கெடுக்கிறவன் இப்லீஸ். ஆனா அவன் எழுப்புனானா, மாவியா எந்திரிச்சு தொழுதுட்டு படுங்க. மாவியார் ரலியல்லாஹு கேட்கிறாங்க, டே நீ என்னைக்குடா எழுப்பி இருக்கிற? உலகத்துல இதுவரைக்கும் தூங்க வச்சுதான் உனக்கு பழக்கம், எழுப்பி இருக்கிறாயே? இல்ல, ஒரு நாள் அப்படித்தான் உங்களை தூங்க வச்சுட்டேன், நீங்க தொழுகாம தூங்கிட்டு மறுநாள் காலையில தொழுக போயிருச்சேன்னு நீங்க அழுகையில அல்லாஹ் பல நாள் தஹஜ்ஜத் தொழுத நன்மையை கொடுத்துட்டான். பல நாள் தஹஜ்ஜத் தொழுத நன்மை அந்த கவலையினால வந்துருச்சு, அதனால அது எனக்கு பொறுக்கல, ஒரு நாள் தொழுகையின் நன்மை கிடைச்சா போதும் தான் எழுப்பி விட்டேன். இல்லாட்டி நீங்க வாட்டுக்கு அழுக ஆரம்பிச்சிருவீங்க. இப்னு உமர் ரலியல்லாஹு தஆலாவினுடைய வரலாறுகளை எழுதுகிறார்கள். இப்னு உமர் ஜனாசாவோடு புறப்பட்டு சென்று தொழுகிற வரைக்கும் ஒரு மனிதர் இருப்பாரேயானால் அவருக்கு ஒரு கீராத் நன்மை உண்டு. புகாரி அறிவிக்கிறார்கள். அதே நேரத்திலே அடக்கிற வரை ஒருவர் இருப்பாரேயானால் 2 கீராத்தின் நன்மை உண்டு. ஒரு கீராத் என்பது மிஸ்ல உஹத், உஹது மலை அளவு என்றார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இந்த ஹதீஸை இப்னு உமர் ரலியல்லாஹு தஆலா படித்து விட்டு தேம்பி அழுகிறார்கள். நான் இதுவரை ஜனாசாவோடு சென்றிருக்கிறேன், தொழுகையை மட்டும் முடித்து விட்டு வந்து விட்டேனே, இது தெரியவில்லையே எனக்கு, இன்னொரு கீராத் நன்மை போய்விட்டதே ரப்பே, புரியாமல் நான் பெருமானாரின் எல்லா சுன்னத்துக்களையும் பின்பற்றுகிற நான் இதை பின்பற்றாமல் விட்டு விட்டேனே என்று அழுது 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 பெருமானார் கனவிலே தோன்றி சொன்னார்களாம், உனக்கு பல கீராத்தின் நன்மையை ரப்பு கொடுத்து விட்டான், நீ கொண்ட கவலையாள். இந்த கவலைக்கும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நிறைவான நன்மைகள், உண்மையான கவலை இருந்தால் நிறைவான நன்மைகளை ரப்பல் ஆலமீன் தர காத்திருக்கிறார். 4வது ஒரு அமல் இருக்கிறது, மஷக்கத். சிரமம் எடுத்து செய்கிற காரணத்தினால் மற்றவர்களுக்கு கிடைக்கிற நன்மைகளை விட 2 மடங்கு கூட அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவர்களுக்கு தருகிறார். ஒருத்தர் நல்ல குர்ஆன் ஓத தெரியும், அவர் குர்ஆனை ஓதுகிறார், நன்றாக ஓதுகிறார் குர்ஆனை. இவருக்கு கிடைக்கிற நன்மையை விட ஒருவர் திக்கி திக்கி ஓதுகிறார், முடியல ஆனாலும் விடுறதில்ல, திக்கி திக்கி ஓதுகிறார், திணறி திணறி ஓதுகிறார், எழுத்துக்களை கூட்டுகிறார், முயற்சிக்கிறார், அவருக்கு கிடைக்கிற நன்மையை விட 2 மடங்கு நன்மையை அல்லாஹ் இவருக்கு வழங்குகிறார். குர்ஆனின் ஆற்றல் அலாதியான, அதை பார்த்தாலே சொர்க்கம் இல்லையா? படித்தால் நன்மைகள், திக்கி திக்கி படித்தால் பன்மடங்கு நன்மைகள். என்ன அழகாக இந்த மார்க்கம் வடிவமைக்கப்பட்டிருக்கிறது. இஸ்பாஉல் வுது ஃபில் மகாரிஹ். பெருமானார் சொன்னார்களே, எல்லா நேரத்திலையும் ஒளு செஞ்சோன்னு சொன்னாக்க அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஒளுவுக்கு நிறைய நன்மைகள் உண்டு. எல்லா பாவங்களையும் கழுவுகிற ஆற்றல் ஒளுவுக்கு இருக்கிறது. குளிர் காலத்துல ஒரு ஆள் கடுமையான நேரத்தில் இல்லையா, ஊட்டியில ஒரு ஆள் ஒளு செய்யறாரு, கோவையில ஒளு செய்யறதுக்கு ஊட்டியில ஒளு செய்யறதுக்கு வித்தியாசம் இருக்கா இல்லையா?
அங்க ஒளி செஞ்சு தொழுகணும்னு போய் அந்த குளிர்ல கைய வைக்கும் போது இங்க கிடைக்கிற நன்மை மாதிரி 2 மடங்கு நன்மை. இஸ்பாஉல் உதுஇ ஃபில் மகாரி, தண்ணியை தொடுகிற போதே வெறுப்பு ஏற்படுகிற வேளையில், கவலை ஏற்படுகிற வேளையில் தொழுதுதான் ஆகணும், கழுவித்தான் ஆகணும் என்று யார் முயற்சிக்கிறாரோ அவருக்கு 2 மடங்கு நன்மை. அல்லாஹு அக்பர். 5வதாக மார்க்கம் இன்னும் சில அமல்களை இப்படி சொல்லுகிறது. மஷக்கத் இல்ல, அவர் எப்பயுமே செய்கிறது தான். ஆனால் ஒரு சிலருக்கு செய்கிற போது அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நன்மைகளை கூட்டி தருகிறான். ஒருத்தர் 100 ரூபாய் தர்மம் பண்ணணும்னு முடிவு பண்ணிட்டார். 100 ரூபாய் யாருக்காவது தர்மம் செய்ய வேண்டும். ஒரு ஏழைக்கு செல்லுகிற போது 100 ரூபாய்க்கு 1க்கு 10ஆக 1000 கிடைச்சிரும். அதே நேரத்தில் இதே 100 ரூபாயை பக்கத்து வீட்டில் இருக்கிற ஏழைக்கு கொடுக்கிறார். அவர் ஏழை தான், எங்கோ இருக்கு வர்ற ஒரு ஏழை தான். பக்கத்து வீட்டில் இருக்கிற ஏழை அவர் பாவம் என்ன செய்வார் என்று இந்த 100 ரூபாயை தர்மம் செய்தால் 2000 நன்மை, 2000 தர்மம் செய்த நன்மை. அதே நேரத்தில் தான் சொந்தத்தில் ஒருத்தர் ஏழ்மையில் இருக்கிறார், அவருக்கு அதே 100 ரூபாய் தான், 100 தான், அதே 100ஐ தன்னுடைய சொந்தத்துக்கு கொடுத்தால் 3000 தர்மம் செய்த நன்மை. 100 இருக்கிறது. சாதாரணமான ஒருவருக்கு கொடுக்கிற போது அது 1000 நன்மையை தரும். பக்கத்து வீட்டுக்கு கொடுக்கிற போது 2000 கொடுக்கிறது. தன் உறவுக்காரர்களுக்கு கொடுக்கிற போது 3000 மாறுகிறது. மைமூனா ரலியல்லாஹு தஆலாவுக்கு ஒரு அடிமை இருந்தது. அந்த அடிமையை நான் தர்மம் செய்ய போகிறேன் பெருமானாரிடத்திலே சொல்லுகிற போது, யாருக்கு தர்மம் செய்ய போகிறாய் என்று கேட்க, இதோ இந்த வழிப்போக்கிற்கு நான் தர்மம் செய்ய போகிறேன். மைமூனா ரலியல்லாஹு சொல்லுகிற போது பெருமானார் சொன்னார்கள், உன் சொந்தத்திலே கஷ்டப்படக்கூடிய மனிதர் இருக்கிறாரே அவருக்கு நீ தர்மம் செய்து விட, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் 2 மடங்கு நன்மை கொடுத்து விடுவானே. சொன்னார்கள், மைமூனா தர்மம் செய்தார்கள், அடிமையை கொடுத்தார்கள். ஒரு பெண்மணி வாழ்ந்தார்கள், தைரியமான பெண்மணி. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் தைரியமாக பேசுகிற பெண்மணிகளில் அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹுவினுடைய மனைவியும் ஒன்று, ஸைனப். இந்த ஸைனப் ரலியல்லாஹு தஆலா ஒரு நாள் வர்றார், நாயகமே, என் கணவர் அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரொம்ப ஏழை, என் கணவர் ஏழை நாயகமே, என்னுடைய ஜகாத்தின் பணத்தை என் கணவருக்கு கொடுக்கலாமா? நான் யார் யாருக்கோ கொடுக்கிறதுக்கு, எனக்கு நகை இருக்கிறது, பொருள் இருக்கிறது, எந்த பணத்தை என் கணவருக்கு கொடுக்கலாமா? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அப்படி கொடுத்தால் உனக்கு 2 மடங்கு நன்மை அதிகம் என்றார்கள். அதனால நாம முடிவு செஞ்சிடக்கூடாது, நம்ம பொண்டாட்டியினுடைய நகைக்கெல்லாம் இல்லையா ஜகாத்தை எனக்கு கொடுத்துருது அம்மா, அம்புட்டு அந்த அம்மா பேர்ல எழுதிட வேண்டியது ரமலான் இல்ல. அதுக்கப்புறம் ரமலான் முடிஞ்ச உடனே திரும்பி பிரிச்சிட வேண்டியது இல்லையா? அல்லாவையே கிறுக்கனாக்குகிற ஐடியாக்கள் நம்ம ஆளுகளுக்கு நிறைய வரும். அன்பிற்குரியவர்களே, உண்மையிலேயே அவர் ஏழ்மையாக இருந்தார். உண்மையிலேயே ஏழ்மையாக இருந்தால் மனைவியினுடைய ஜகாத் கணவனுக்கு சேரும், 2 மடங்கு நன்மையாக அவர்களுக்கு மாறும். 6வது சில அமல்கள் இருக்கிறது. இந்த ஷரியத் எவ்வளவு அழகாக பிரிக்கப்பட்டிருக்கிறது. சில அமல்கள் அஃதலுல் அமாலி ஃபி அஃதலில் அவ்காத், சில நேரங்களில் சில அமல்கள் இருக்கிறது, நிறைய நன்மையை கொடுத்துவிடும் நேரத்தை பொறுத்து. வாங்கு சொல்றாங்க, வாங்கு சொல்ற நேரத்திலேயே ரொம்ப சிறந்த அமல் எது தெரியுமா? வாங்கு சொல்லும் போது ரொம்ப சிறந்த அமல் எது? வாங்குக்கு பதில் சொல்வது. வாங்குக்கு பதில் சொல்வது இதைவிட சிறப்பு எதுவும் இல்லை. ஒரு மனிதன் வாங்குக்கு பதில் சொல்லி வாங்கு துஆவிலே பெருமானாருக்கு ஷஃபாஅத்தை கேட்டு விட்டால், அல்லாஹ் எங்கள் நாயகத்திற்கு அல் வசீலா அல் ஃபதீலா அத் தரஜத் அர் ரஃபீஆ கேக்குறமா இல்லையா? வசீலாங்கிறது ஒரு சொர்க்கம். வசீலான்னா அது ஒரு சொர்க்கம், சொர்க்கத்துக்கு பேரு. அந்த சொர்க்கத்தை உலகத்தில் இருக்கிற எல்லா நபிமார்களும் ஆசைப்படுவார்களாம். ஒரே சொர்க்கம் தான் வசீலா இருக்கு. 1,24,000 நபிமார்களும் இந்த சொர்க்கம் வேண்டும். ஏன்னா எல்லா வசதி, சொர்க்கம்னாவே வசதினா அதுல ஆக டாப் லிஸ்ட்ல இருக்கக்கூடியது ஜன்னத்துல் ஃபிர்தௌஸுக்கு மேல இருக்கக்கூடியது, மக்காம இப்ராஹிமுக்கு அருகில் இருக்கக்கூடியது, எல்லா நபியும் கேட்பாங்க. அப்ப அல்லாஹ் சொல்லுவான், ஓட்டெடுப்பு. அங்கேயும் எந்த உம்மத்து தன் நபிக்காக இந்த வசீலாவை கேட்டதோ அவருக்கு இந்த வசீலா என்று அல்லாஹ் சொல்லுவான். ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தினுடைய பிள்ளைகள், நூஹ் அலைஹிஸ்ஸலாத்தினுடைய மக்கள், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தினுடைய சந்ததிகள், பனு இஸ்ரவேலர்கள், எல்லாம் யூதர்கள், நசாராக்கள், இவங்கெல்லாம் தன்னுடைய நபிக்கு வசீலாவை கேட்டிருக்காங்களான்னு அல்லாஹ் பார்ப்பான். எல்லாம் குழு குழுவா இருப்பாங்க, ஒருத்தரும் கேட்டிருக்க மாட்டாங்க. ஆனா உம்மத்தே முஹம்மதியாவை காட்டி நபிக்காக, என் முகம்மதுக்காக
வசீலாவை கேட்டவர்கள் எத்தனை கோடி பேர் பாருங்கள். வசீலாவை கேட்டவர்கள் எத்தனை கோடி பேர் பாருங்கள். எப்படி நான் உங்களுக்கு தர முடியும்? என் நபிக்கு வசீலாவையும் தருகிறேன், மக்காமே மஹ்மூதையும் தருகிறேன் என்று அல்லாஹ் சொல்லுவான். சொல்லிவிட்டு பெருமானார் சொன்னது என்ன தெரியுமா? அல்லாஹு அக்பர். வெறும் வாக்குறுதி அல்ல, எனக்கு யாராவது பாங்கு துவாவிலே வசீலாவை கேட்டிருந்தால் நான் சொர்க்கத்திற்கு அவர்களுக்கு பரிந்துரை செய்வேன். நான் சொர்க்கத்திற்கு அவர்களை பரிந்துரை செய்து அவர்களை சொர்க்கத்திற்குள் இழுத்துச் செல்வேன். அப்ப நாம சொல்ற ஒரு சின்ன துவாவுக்கு கிடைக்கிற பரிசு சொர்க்கம், ரசூலோடு இருக்கிற பாக்கியம். அதே மாதிரி தொழுகை நேரம் வந்து விட்டால் அல் முபாதரத்து இலா ஸலாஹ், சிறந்த அமல் தொழுகை நேரத்திலேயே ஆக சிறந்த அமல் தொழுகைக்கு வருவது, சீக்கிரம் விரைந்து வருவது இல்லையா? ஜுமா தொழுகைக்கு விரைந்தா வருகிறோம். சஹாபாக்கள் எல்லாம் 9 மணிக்கு வந்து உட்கார்ந்துருவாங்களாம் பள்ளிவாசல்ல. 12 மணி 12:30 மணிக்கு பாங்குக்கு 9 மணிக்கு. நம்ம பள்ளிகள்ல எப்படா இமாம் சாப் குத்துபாவுல இருந்து இறங்குவாரு, காலை கீழே வச்சாதான் நாங்க காலை உள்ள வைப்போம் என்று நிறைய பேர்கள் இருக்கிறோமே அன்புக்குரியவர்களே. அல் முபாதரா இருக்கிறதா?